हाई फ्रेंड्स इनके நம்மளோட ஸ்மால் கிச்சனில் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் நிறையா ஊற்றினீங்கன்னா தான் தக்காளி சட்னிக்கு டேஸ்ட்டு வரும். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக எடுத்திருக்கேன். பொடி பொடியாக சேர்த்தா தான் தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ அதை சேர்த்து வதக்கிடலாம். வதக்கி ப்ரௌன் ஆன உடனே 300 கிராம் தக்காளி பழமாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பழமாக இருந்தால் தான் தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும், இல்லைன்னா நல்லாவே வராது. நல்லா சுருண்டுற அளவுக்கு வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், ரெண்டுமே வீட்டில் அரைச்சது இதில் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா சுருண்டி வதங்கினா தான் தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரும், இல்லைன்னா நல்லாவே கிடைக்காது. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் தான் தக்காளி நல்லா வேகும், இல்லைன்னா தக்காளி நல்லா வேகாது, ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் நீங்கள் எண்ணெயிலே வதக்குனீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பர்ஃபெக்டான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அடிக்கடி எங்கள் வீட்டில் நான் இந்த டிஷ்ஷை தான் நான் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி அடிக்கடி செய்ய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது தக்காளி தொக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தக்காளி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தக்காளி சட்னி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறிடுறேன். என் பையனுக்கு அவ்வளோவா காரம் பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.